உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இரண்டாம் வருகையிலே வந்து பிரசன்னமாக இருக்கக்கூடிய ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தின் சார்பிலும் மற்றும் அடியனின் சார்பிலும் இது தேவனுடைய தயவுகளை தெரிவித்துக் கொள்வதில் மனம் செய்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில நாம் தியானிக்கக்கூடிய இந்த தொடர் வேதப்பாட வகுப்புகளின் வரிசையில தானியேல் தீர்க்கதரிசனத்துல தேவனுடைய தயவினாலே தானியேல் 5ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, கடந்த வகுப்புல நாம் தியானிக்கும் பொழுது பிதாவாகி தேவன் அனுமதித்திட்ட பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு அவர் அனுமதித்திட்ட நேபுகாத் நேச்சர் என்ற ராஜா எவ்விதமாக அவர் செயல்பட்டார், தேவனுடைய தயவை அவர் விட்டு நீங்கி இறுதிய மேட்டிமை கொண்டது நிமித்தமாக, மனமேட்டிமை கொண்டது நிமித்தமாக அவருக்கு தேவன் அனுமதித்திட்ட படிப்பினை பாடம் என்ன என்பதையும் குறித்தும், அதை தொடர்ந்து அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு அவர் உணர்வடைந்து அவரது புத்தி திரும்பி வந்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையையும் பிரஸ்தாபங்களையும் தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு மிக பயபக்திக்குரிய மனநிலைமையும் அவருக்கு வந்து சென்றது என்பதை குறித்தும் நாம் வசனங்களின் ஆராய்ச்சியாக நாம் தியானித்தோம். தொடர்ந்து பிதாவாகிய தேவனுடைய மகிமை பிரஸ்தாபங்கள் நின்னறிந்தவைகளாய் இருக்கின்றன என்று ராஜா அவரை குறித்து சாட்சி சொன்னதனுடைய இறுதி வார்த்தையோடு தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தோடு நாம் கடந்த வகுப்புல தியானித்து கடந்து வந்தோம். தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய தொடர் பகுதியில தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய அதிகார பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாகமானது காணப்படுகிறது. பெல்சாத்சார் என்னும் ராஜா என்பவரை குறித்ததான ஒரு விசேஷித்த பாகம். அன்பானவர்களே, தானியேல் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:1-2 வசனங்கள். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேசார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் நடந்துட்ட சம்பவம். ஆகவே இந்த வசன பகுதியினுடைய பின்புலம் சார்ந்த அந்த காலகட்ட பகுதிக்கு நாம் வரலாற்று ரீதியில பயணித்து செல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தேவனுடைய தயவினாலே வரலாற்று ஆசிரியர்களும் முற்கால வரலாற்றை பதிவு செய்திட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களும் இவைகளை பதிவு செய்திருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைகள் இதை குறித்துதான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இந்த காலப்பகுதி, அதாவது பெல்சாத்சார் என்னும் ராஜா இந்த விருந்தை அவர் செய்த போது அதற்குரிய பின்புல காரணம் என்ன என்பதை குறித்துதான ஆராய்ச்சியில நாம் கவனிக்கும் பொழுது இந்த பெல்சாத்சார் ராஜா யார் என்பதை முதலில் நாம் கவனிக்க வேண்டும். அவர் பாபிலோனுடைய மிகச்சிறந்த ராஜாக்களில் முதன்மையானவராக காணப்படுகிற நேபுகாத் நேச்சருடைய பேரனாக, அதாவது வழி வந்த மரபினராக கருதப்படுகிறார். ஆம் அன்பானவர்களே, வரலாற்று கல்வெட்டுகளில, அவரது ஏடுகளில காணப்படுகிற அகழ்வாராய்ச்சிகளில நேபுகாத் நேச்சர் பிற்பாடு அவரது குடும்பத்தாரின் மரபு வழி பெயர்களில நெபோனிடஸ் மற்றும் ஏவில் மொராதாக் என்ற அவரது மகன் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. ஆகவே அந்த ஏவில் மொராதாக் என்ற அந்த நேபுகாத் நேச்சருடைய மகனாக காணப்படுகிற அந்த ராஜா ஆளுகை செய்திட்டது 2 வருட காலமே என்பதையும், அந்த காலகட்ட பகுதியிலே அவர் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் போல அல்லாது தனது இருதயம் மற்றும் மனநிலைமையை
லகுவாக்கி கொண்டார் யூத தேச ராஜாக்களின் மீது. ஏற்கனவே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்ட யோயாக்கீன் அவர்கள் பாபிலோனில சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் நேபுகாத்நேச்சருடைய மகனாக ஏவில் மொரோதக் பிற்பாடு அரசாட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது அவர் இந்த இஸ்ரேலிய ராஜாவை எவ்விதமாக அவர் பச்சமாய் நடத்தினார் என்பதை 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்களை நாம் வாசித்தறியலாம். தற்போது நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 25, 27 முதல் 30 முடிய. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாத் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறையிலிருந்து புறப்பட பண்ணி தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது நேபுகாத்நேச்சரின் மகனாக அதிகாரப்பூர்வமாக கல்வெட்டுகளில அகழ்வாராய்வு படிவங்களில குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ஏவில் மொரோதக் என்பவருடைய ஆளுகை 2 வருடமே இருந்த போதிலும் அவர் இந்த தேவனுடைய தெய்வீக வசனத்தினால் குறிப்பிட்டபடி அவர் இஸ்ரேலிய ராஜாவாகிய யோயாக்கீனுக்காக தயவு நாம் இங்கு அறிகிறோம். ஆகவே இந்த உலக வரலாற்றில் செக்குலர் ஹிஸ்டரியில பாபிலோனிய கல்வெட்டுக்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் வழியாக வந்த வரலாற்று மரபினர் அவர்கள் குறிப்பேடுகளில பல்வேறு விதமான விவரங்களின் சுருக்கங்களை கூட நாம் இந்த பாடத்துல இசைவனைப்பாக தொகுத்து காண வேண்டியது இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே நாம் இங்கே கவனிக்கும் பொழுது இந்த ஏவில் மொரோதக் என்பவருடைய ஆளுகையானது ஒரு குறுகிய கால அளவிலான ஆளுகையாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவரது குடும்பத்தினர், அவர்கள் குடும்பம் சற்று பெரிய குடும்பமாக குறிப்பிடப்படுகிறது. மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்படவில்லை, அகழ்வுகளிலே குறிப்பிடப்படவில்லை. இருந்த போதிலும் அவருக்கு மகள்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுது. அப்படின்னா இந்த ஏவில் மொரோதக் அவரது ஆட்சியில குறுகிய காலமே அவர் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலமானது ஏன் அந்த குறுகிய காலம் என்பதற்குரிய வரலாற்று ஆராய்ச்சியில ஏவில் மொரோதக் அவரது மைத்துனரால், அதாவது பிரதரின் லானால அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு அரசியல் சதி ஆலோசனை, அதிகார போட்டி நிச்சயமாக அந்த காலகட்டங்களிலே தலைதூக்கி இருந்தது. நெர்கிலேசர் என்ற பெயரிலே காணப்படுகிற அந்த குடும்பத்தின் அதிகார விரும்பியாக காணப்படுகிற ஒரு மனிதர் இந்த நேபுகாத்நேச்சருடைய குடும்ப உறுப்பினராக காணப்பட்டார். அவர் பொறுப்பு ஏற்று 4 வருட ஆட்சி. பிறகு சில காரணங்களினால் அவர் மரணம் அடையும் பொழுது அவரது மகனின் ஆட்சி 9 மாதங்கள் நீண்டு கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அங்கே அவரது குடும்பத்தின் மற்றொரு உறுப்பினரான நேபுகாத்நேச்சரினுடைய அந்த மருமகனுடைய ஆட்சி பொறுப்பை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக தனது மகன் பெல்சாத்சாரை மன்னனாக்கினார் என்ற வரலாற்று தொடரிணைப்பு காரியங்கள் இங்கே குறிப்பிடப்படுது. அன்பானவர்களே, தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சரை குறித்ததான வரலாற்று பதிவுகளை, அதனுடைய சத்தியத்தின் தெய்வீக மகத்தான திட்டங்களை, ஆவிக்குரிய பாகங்களை ஆராய்ந்திருக்கிற நாம் இங்கே அதன் தொடர்ச்சியாக 5ஆம் அதிகாரத்துல கடந்து வரும் பொழுது பெல்சாத்சார் என்னும் ராஜா என்ற ஒரு ராஜாவின் பெயர் குறிப்பிடப்படும் பொழுதே அவருடைய பின்புலம் என்ன, அவர் எவ்விதமான காலகட்டத்தில் அவர் அரசாட்சி பொறுப்பை ஏற்றார் என்பதை நாம் வேத மாணவர்களாக கர்த்தர் இயேசுவினுடைய பயிற்சி பள்ளியில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சீசத்துவத்திற்கே உரிய கீழ்ப்படிதலோடு இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படியானால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலப்பகுதியானது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மரித்ததற்கு பின்பதாக ஏறக்குறைய 25 ஆண்டுகளை நோக்கி கடந்திருக்க வேண்டும்.
அல்லது குறைந்தபட்சம் 23 ஆண்டுகளையாவது கடந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அறுதியிட்டு உறுதியாக அவர்கள் தங்களது ஆராய்ச்சியின் முடிவுகளை அறிவித்தார்கள். ஆகவே இந்த பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சருக்கு பேரன் வழிமுறையாக அவர் கருதப்படுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட விதத்துல நாம் இங்கு கவனிக்கும் பொழுது இந்த பெல்ஷாத்சார் தனது குடும்பத்திலே 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியின் வெளிப்பாடு அல்லது வெற்றி பெற்று விட்டதின் வெளிப்பாடு அல்லது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காரணங்கள் உள்ளடக்கிய மற்றும் ஒரு காரணம், தனது ராஜ்யபாரத்துல தங்களது பிதாக்கள் கட்டியிருக்கக்கூடிய இந்த மகா பாபிலோன் மாபெரும் கோட்டை கொத்தளங்கள், அசைக்க முடியாத கட்டுமான பணிகள், 300 அடிக்கும் உயரமான பிரமிக்கத்தக்க பொலிவூட்டக்கூடிய கட்டடக்கலையின் உச்சத்தை உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பாதுகாப்பு ஏற்பாடு, தகர்க்க முடியாத அரண்கள், நிர்மூலமாக்க முடியாத கோட்டை கொத்தளங்கள், அதன் மீது 6 ரதங்கள் பூட்டப்பட்டு அங்கே மிகப்பெரிய சைனியத்தின் ரதங்கள் சென்றாலும் கூட அவைகள் இசைவனைப்பாக காணப்படும் என்று தேறின வரலாற்று ஆசிரியர்கள் ஜோசபஸ் மற்றும் சர் காலின் கேம்பல் மற்றுமுள்ள அநேக வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ கேந்திர பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இசைவனைப்பான நகரம், அதன் வலிமை, அதன் மகத்துவம் பற்றிய எண்ணங்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழலில இந்த பெல்ஷாத்சார் என்று சொல்லப்படக்கூடிய நேபுகாத்நேச்சருக்கு உறவின் வழிமுறை மரபினரான பேரன் வழிமுறையாக கருதப்படுகிற இவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட பொறுப்பேற்பும் ஒரு நிகழ்ச்சியில சூழல் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை ஆவிக்குரிய சகோதரராகிய ராபர்ட் எஸ் செக்கில்மியான் அவர்கள் கூறும்போது, நிச்சயமாகவே இந்த பெல்ஷாத்சார் அவர் ஒரு உளவு பிரிவை ஏற்கனவே தங்களது மூதாதையர் வழிமரபிலே பாபிலோனிய சைனியத்திலே பெற்றிருந்தார். ஆகவே உளவு பிரிவினர் ஏற்கனவே கொடுத்த தகவலின்படி சற்று தொலைவில் பாபிலோனிய சாம்ராஜ்ய கோட்டையின் வெளிப்புறத்தில் சற்று தொலைவில் அங்கே எதிரிகளின் சைன்யம், அதாவது இராணுவம், மேதோ பெர்சியா இவர்களை சேர்ந்த ஒரு இராணுவம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அருகே வரவில்லை. தூரத்திலே அவர்கள் ஒரு எறும்பு புற்றின் மீது சுற்றி கொண்டிருக்கக்கூடிய எறும்புகள் போல தூர தொலைக்காட்சியிலே, தொலைவான காட்சி பார்வையிலே காணப்படுகிறார்கள் என்ற உளவு பிரிவு கொடுத்த தகவலின் அடிப்படையில பாபிலோனிய பிரமிக்கத்தக்க கோட்டை கொத்தளங்களின் கோபுரத்தின் உச்சத்தில இந்த பெல்ஷாத்சார் அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து பார்க்கும் பொழுது சில மாதங்களாகவே அந்த சைன்யம், அதாவது இராணுவம், அந்த ஆர்மி போர்ஸ் முன்பதாக முன்னேறி வரவில்லை. அவர்கள் அங்கே தங்களது காரியங்களிலே தேக்கம் வந்து காணப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் ஒரு குழப்பத்திலே காணப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் இனி பின்னோக்கி போவதற்குரிய எத்தனத்தில் காணப்படுகிறார்கள் என்பதான ஒரு பார்வை. ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு எவ்வித எதிர்ப்பும் யாராலும் கொடுக்க முடியாது. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளினுடைய பிரமிக்கத்தக்க காரியத்தை எதிரி படைகளின் உளவாளிகளும் நன்றாகவே அறிந்து அந்த உளவு தகவலை ஏற்கனவே சொல்லியிருந்ததின் பேரில பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் கோட்டையை எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை வருடங்கள் முற்றுகை போட்டாலும் அது வீழ்த்த முடியாத நகரமாகவே காணப்பட்டது. ஆகவே அதன் பெயர் மகா. ஏனென்றால் அந்த மகா பாபிலோனுக்குள்ளாக விவசாயத்தை செழித்தோங்கி வளரச் செய்திருந்தார் அவர்களது முப்பாட்டனாகிய முற்பிதாவாகிய நேபுகாத்நேச்சர். மற்றும் பாபிலோனிய தலகர்த்தர்கள் மற்றும் விவசாயத்துறை வல்லுநர்கள், கலைத்துறை வல்லுநர்கள் மற்றுமுள்ள அனைத்து துறை வல்லுநர்களையும் உருவாக்கி வைத்து அதற்கே ஒன்று துறை வாரியாக அங்கே நகர நிர்வாகமும், விவசாய விளைநில நிர்வாகமும், அறுவடை நிர்வாகமும், மக்களை போஷிக்கும், பராமரிக்கும், பாதுகாக்கும் மருத்துவ நிர்வாகமும் மிகப்பெரிய அளவில் காணப்பட்டது. வேர்ல்டு ட்ரேட் சென்டராக, உலகளாவிய வர்த்தக மையமாக பாபிலோன் அந்நாட்களில யூப்ரட்டிஸ் நதிக்கரையில அமைக்கப்பட்டிருந்த பிரமிக்கத்தக்க அந்த விசேஷித்த நிர்வாக அமைப்பின் மீது மாபெரும் நம்பிக்கையை, அசைக்க முடியாத ஒரு பேரார்வத்தை இந்த பேரனாக காணப்படுகிற இந்த பெல்ஷாத்சார்
அவர் கொண்டிருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெருமித உணர்வோடு கோட்டை கொத்தளத்தின் உட்பருகியின் மீது நின்று பார்க்கும் பொழுது எதிரி படையின் சைனியமானது அவர்கள் அசைவில் காணப்படாமல் பின்னோக்கிய வண்ணமாகவும் அல்லது ஏதோ ஒரு தேக்கமடைந்த நிலைமையிலாகவும் அவர்கள் காணப்படுவதை காணும் பொழுது இயல்பாகவே எழுந்த ஒரு சந்தோஷம், இயல்பாகவே எழுந்திட்ட தங்களது பராக்கிரமம், தங்களது நகரத்தினுடைய, தங்களது மாட மாளிகையினுடைய, தங்களது இராணுவ பெருமையை குறித்ததான ஒரு பெருமித உணர்வு, இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை நிச்சயம் இந்த பெல்சாத்சாருக்கு கொண்டு வந்திருக்கும் என்பதை ராபர்ட் செக்கில்மியான் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, நாம் இங்கே இன்றை குறிப்பிட்டு கவனிக்க வேண்டும். இந்த பெல்சாத்சார் இந்த ராஜாக்களின் வரிசையில பாபிலோனிய ராஜாக்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கம் திராட்சரசத்தை மிக அதிகமான பேருக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள் என்றால் அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவே அறியப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக முக்கியமாக அந்த குடும்பம் மாத்திரமல்ல, ராஜ குடும்பம் மாத்திரமல்ல, ராஜா, மந்திரிகள், பிரதானிகள், ஆளும் துணை அதிபர்கள், இணை அதிபர்கள், நாடளாவிய அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுநர்கள், அவர்களது பிரபுக்கள், அவர்களது குடும்பத்தின் உறுப்பினர்கள், மனைவிகள் மற்றும் இவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்பட்டார்கள். ஒன்று கூட்டப்பட்டது மாத்திரமல்ல, ஏற்கனவே வசனத்தில் நாம் வாசிக்க கேட்ட பிரகாரமாக இங்கே இந்த பெல்சாத்சார் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் அவர்கள் இந்த திராட்சரசம் மற்றும் மதுவை குடிப்பதற்கு, இந்த பரிசுத்த பனிமூட்டுகளை கொண்டு வருவதற்கு கட்டளையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த ராஜா பெல்சாத் என்பவர் தனக்கு முன்பதாக இருந்த தனது முன்னோர்கள், அதாவது நெபுகத்நேசர் காலம், அதற்கு முன்பதாக நெர்கிலேசர் காலம், அதற்கு முன்பதாக ஏவில் மொராதக் காலம், இவர்களெல்லாம் குறுகிய காலம் ஆட்சி செய்தவர்கள். ஆனால் அதற்கு முன்பதாக தேவனுடைய அனுமதியின் பேரில இருந்த நேபுகாத்நேச்சர், அவருக்கு தேவன் கொடுத்திட்ட அனுமதி, அவரை தேவன் பயன்படுத்திய விதம், அவர் தேவனிடத்திலே, பிதாவாகி தேவனிடத்திலே, இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பெற்றிட்ட அனுபவம், இதை குறித்ததெல்லாம் இந்த பெல்சாத்சாருக்கு சிந்தனையில் எழவில்லை, தோன்றவில்லை. ஆமன்பானவர்களே, பாபிலோன் ராணுவம் அவர்களது பலம் வாய்ந்த கோட்டை அகழி மற்றும் ஆற்றை தாண்டி ஒருவரும் உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை எதிரிகள் வெளியே முற்றுகை போட்டிருந்தாலும் உள்ளே உணவுக்கு பஞ்சம் இல்லாதபடி மிகுதியான விளைச்சல் இருக்கிறதே என்ற ஒரு பிரமிக்கத்தக்க செல்வ செருக்கு மனமேட்டிமையினுடைய மிகுதியில அவர் தன்னை குறித்தும், தனது சைனியத்தை, இராணுவத்தை குறித்தும், தன் நாட்டை குறித்தும், அங்க இருக்கக்கூடிய வலிமையை குறித்தும், செல்வ செழிப்பை குறித்தும் பெருமித உணர்வோடு காணப்பட்டது அவர் கண்களை மறைத்திருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய பிரமிக்கத்தக்க மாபெரும் பராக்கிரமங்கள், மகத்துவங்கள், மகிமைகள், வல்லமைகள் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையில் நிற்கும் என்பதை கற்றுக்கொண்டிருந்த அவரது முற்பிதாவாகிய நேபுகாத்நேச்சருடைய அனுபவங்கள் ஒருபோதும் இந்த பெல்சாத்சாருக்கு நினைவிலோ அல்லது எண்ணங்களிலோ இல்லாமல் அவர் வீழ்ச்சியை நோக்கி சிந்திப்பதற்குரிய காரணங்களை அவர் முன்னோக்கி எடுத்துக்கொண்டிருந்தார். அதே நேரத்தில் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்திருந்த அந்த பரிசுத்த பனிமூட்டுகளை, அந்த பாத்திரங்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு இருந்தார். ஆம் அன்பானவர்களே, ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் அறிகுறி, அபாயத்தின் அடையாளம், ஆசீர்வாத இழப்பின் தொடக்க நிலை. ஆகவேதான் இந்த பெல்சாத்சார் இங்கே கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய காரியம், அல்லது பெல்சாத்சார் மனமேட்டின் உச்சத்திற்கு சென்ற காரியம், இவைகள் இந்த முதல் 2 வசனங்களிலே நாம் கவனிக்கும் பொழுது, ஆராயும் பொழுது நாம் வரலாற்று ரீதியிலான பின்னணியிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அனுமதி ஏற்கனவே கொடுத்திருந்தார். தனது தாசனாகிய எரேமியாவின் மூலம் தேவனுடைய ஆவியினாலே அவர் கூறியிருந்த பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அனுமதியை, அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் பொன்னான அந்த தலை நீரே என்று ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்த அந்த விசேஷித்த பராக்கிரம ஆட்சி முறை எரேமியா 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாக அதன் காலப்பகுதியின் கால அளவீட்டை பற்றி குறிப்பிடும் பொழுது யாரெல்லாம் நேபுகாத்நேச்சருக்கு விற்பதாக ஆளுவார்கள் என்பதை பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானம் அன்றே உறுதியாக, தீர்மானமாக திட்டமிட்டு தீர்க்கதரிசியாகிய தனது ஊழியர் மூலம் அவர் விசேஷமாக வெளிப்படுத்தி இருந்தார். வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 27:7.
அவனுடைய தேசத்திற்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். ஆமன்பானவர்களே, எரேமியா 27 அதிகாரம் 7 வசனத்துல சர்வ வல்லமையுள்ள இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய யாவே தேவனுடைய மாபெரும் தீர்க்க தரிசனம், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகிய நேபுகாத் நேச்சர், இந்த நேபுகாத் நேச்சருக்கு பிற்பாடு அந்த பாபிலோன் ராஜ்யமாகிய அந்த தேசத்திற்கு குறிப்பிட்ட காலம் ராஜ்யபாரம் ஆளுகை செய்வதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். தேசத்திற்கு காலம் வருகிற வரையில் என்ற ஒரு கால அளவீட்டை பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த சிந்தனையில் இருந்த திட்டத்தில் இருந்த அந்த தெய்வீக வரையறையை அங்கே குறிப்பிடும் பொழுது, குறிப்பாக அனுமதிக்கப்படுகிற அந்த காலங்கள் முடியும் பொழுது அதுவரைக்கும் சகல ஜாதிகளும் அந்த நேபுகாத் நேச்சரையும், அதாவது அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும், அதாவது பேரன்மார்களையும், இந்த பேரன்மார் வரிசையிலே வருகிறவர் தான் பெல்சாத்ஷார். இங்கே நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தேவனுடைய நல்வார்த்தையோ காலங்களை கடந்த தெய்வீக தீர்மானத்தை பிறப்பிக்கும் நல்வார்த்தை அல்லவா? ஆகவே பெல்சாத்ஷாரை தேவன் இவ்விதமாக புத்திர பௌத்திரர் என்ற பெயரில, அந்த டைட்டில்ல இங்கே பிதாவாகி தேவன் ஏற்கனவே தனது தாசனாகி எரேமியாவின் மூலம் குறிப்பிட்டிருந்தார். தேவனுடைய வசனம் சத்தியம், அந்த மாபெரும் தீர்க்க தரிசன சத்தியம் இங்கே நிறைவேற்றத்திற்கு வந்தது. ஆகவே பெல்சாத்ஷாரினுடைய இந்த ஆட்சி காலத்துல அது வரைக்கும் இந்த காலப்பகுதி நீட்டிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். புத்திர பௌத்திரரை சேவிப்பார்கள். அதன் பின்பு இங்கே நாம் பார்க்கிறோம் எரேமியா 27 அதிகாரம் 7 வசனத்துல அதன் பின்பு. அப்படி என்றால் இந்த பேரன்மார்களுடைய ஆட்சி கால பகுதியில, அதாவது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர் மரணம் அடைந்து இறந்து ஏறக்குறைய 25 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு அந்த பேரன்மார்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த பீரியடில், அந்த காலப்பகுதியில அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்ளுவார்கள். அதாவது இந்த பேரன்மார்களை அடிமை கொண்ட காரியமாக பாபிலோனிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்ட காரியமாக நிச்சயம் அமையும் என்பதை பிதாவாகி தேவன் விசேஷித்த வகையில தாசனாகிய எரேமியாவின் மூலம் முன்பதாகவே இருந்தார். ஆகவே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலமானது நிறைவேறி வரும் பொழுதே பெல்சாத்ஷார் 1000 பேருக்கு பெரிய விருந்து செய்யும் காரியத்தை தொடங்கி இருந்தார். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய உபதேசம் சார்ந்த தீர்க்க தரிசன வரலாற்று இசைவனைப்பையும், அங்கே ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் வரலாற்றின் நேரடியான இசைவனைப்பையும் நாம் இங்கு பின்புல காரணங்களாக பொருத்தி பார்க்க வேண்டும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பிதாவாகிய தேவனுடைய நீதியான அந்த அனுமதிக்கப்பட்ட கால அளவு விசேஷமாக முடிவடையும் தருணம் இது. அதே நேரத்தில் பெல்சாத்ஷார் தேவனுடைய தயவுல பெற்றுக்கொண்டிருந்த இத்தனை காரியங்களின், இத்தனை திரட்சியான ஆசீர்வாதங்களின் காரணங்களை அவர் அறிந்து கொள்ளாதவராக, அவர் தனக்கு இவைகள் கொடுக்கப்பட்டதாகவும் தான் இவைகளின் நிமித்தம் பெருமிதம் கொண்டிருப்பதாகவும் நினைத்து கொண்டு அவர்கள் இந்த பூமிக்குரிய இந்த உலகத்திற்கு அடுத்த சந்தோஷத்தின் உச்சத்திற்கு களியாட்டுகளுக்கு வெறியாட்டுகளுக்கு கடந்து சென்றார்கள். ஆகவேதான் நாம் வசன பகுதியிலே வாசிக்க கேட்கும் பொழுது தானியேல் 5ஆம் அதிகாரத்துல நாம் இங்கே பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக எருசலேம் தேவாலயத்தினுடைய பொன் வெள்ளி பாத்திரங்கள், இந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் அங்கே பயன்படுத்தப்படுது. ஆமன்பானவர்களே, இந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் எதற்கு அடையாளமாக ஆவிக்குரிய பாகத்திலே காணப்படுகிறது என்றால், நாம் பார்க்கலாம் இந்த பொன் பிதாவாகிய தேவனுடைய வெளியேறப்பெற்ற சத்தியங்களுக்கு அடையாளமாகவே காணப்படுகிறது. இதை குறித்து மூத்த சகோதரர் C.T. ரசல் அவர்கள் கூறும் பொழுது, ரீஃபரன்ஸ் நம்பர் 2498 paragraph 6ல அவர் கூறும் பொழுது, தேவனுடைய வெளியேறப்பெற்ற சத்தியங்கள், அந்த சத்தியங்களை உள்ளடக்கிய வாக்கு தத்தங்கள், தெய்வீக திட்டங்கள் சார்ந்த காரியங்களாக இவைகள் அடையாளப்படுத்தப்படுகிறது. வெள்ளி தெய்வீக சத்தியங்கள் மற்றும் பூமிக்குரிய காரியங்களில பிதாவாகி தேவன் வரலாற்று ரீதியிலே அனுமதித்திருக்கிற இயற்கையாக நேச்சுரல் டாக்டரின், இயற்கையான உபதேசங்கள், இயற்கையாகவே நேரடியாகவே பிதாவாகி தேவனால் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த விசேஷித்த தெய்வீக சத்தியங்களை அது அடையாளப்படுத்துகிறது. ஆகவே இந்த பாத்திரங்கள் ஏற்கனவே எருசலேம் தேவாலயத்திலே பயன்படுத்தப்பட்டிருந்த பரிசுத்த பனிமூட்டுகளாக அடையாளம் காணப்பட்டிருந்தது. அந்த பரிசுத்த பனிமூட்டுகள் உலகத்திலே அண்ட சராசரங்களையும் ஏற்படுத்தினவரும் சகல கோள்களையும் நிர்வகிக்கக்கூடியவரும் ஒட்டுமொத்த சராசரத்தையும் சிருஷ்டித்து படைத்து ஆண்டு வழிநடத்தி வருகிற மகா பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனை கனப்படுத்தியும்
மரியாதை செய்யும் விதமாகவும், பயபக்தியை செலுத்திடும் வண்ணமாகவும், தங்களது வணக்கத்தை செலுத்திடும் விதமாகவும் மெய் தேவ வணக்கத்திற்கு அச்சாரமாக பயன்படுத்தப்பட்டவை என்பதை இங்கே நினைவு கூற வேண்டும். ஆகவே பாத்திரங்கள் சொல்லும் சத்தியம் ஏராளம் ஏராளம். பொன், வெள்ளி ஆகிய இவைகள் மாபெரும் வகையில புனிதப்படுத்தப்பட்ட ஆசாரியர்களால் புனிதப்படுத்தப்பட்ட விதத்துல பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களாக அங்கே காணப்பட்டது. கோகாத்திய புத்திரருக்கே இந்த பரிசுத்த பனிமூட்டுகளை சுமக்கக்கூடிய பிரமிக்கத்தக்க வாய்ப்பு தேவனுடைய தாசனாகிய மோசையின் மூலம் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு வழி வழியாக அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பரிசுத்த மரபு கடைபிடிக்கப்பட்டு பிற்பாடு கெர்சோம், மொராரி என்ற அந்த லேவி கோத்திரத்தின் உட்பிரிவுகளுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அதற்கு பிற்பாடு அது தேவாலயமாக மாற்றப்பட்ட பிற்பாடு சாலமோனுடைய தேவாலயத்துல அங்கே அவர்கள் எவ்விதமான பரிசுத்த பனிமூட்டுகளை எடுக்க வேண்டும், சுமக்க வேண்டும் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலத்தினுடைய மாபெரும் பரிசுத்த பனிமூட்டுகளை எவ்விதமாக அவர்கள் கையாள வேண்டும் என்பதற்குரிய தெய்வீக தீர்மானங்கள் அனைத்தும் அங்கே கொடுக்கப்பட்டன. இவைகளையே அவர்கள் மிகச் சரியாக அங்கே செய்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பிதாவாகி தேவனுடைய தெய்வீக திட்டம் சார்ந்த ஏற்பாடுகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறையிருப்பின் காலம் ஏறக்குரிய 70 ஆண்டு காலம் இவர்கள் சிறையிருப்புல நாடு கடத்தப்பட வேண்டும், பாபிலோனுடைய சிறையிருப்புல அனுப்பப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழலிலே பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த அந்த தீர்ப்பின் பிரகாரமாக ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருக்கு பிற்பாடு தேவன் அனுமதித்த காலமாகிய அவரது புத்திரர் பௌத்திரர் ஆளுகை செய்யும் காலம் வரைக்கும் இந்த காலம் கடந்து வந்து விட்டது. ஏறக்குறைய 23 ஆண்டுகள் கடந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில தேவனுடைய தீர்க்க தரிசன சத்தியத்தின்படியே பெல்சாத்சார் இங்கே தனது இறுதிய மனமேட்டிமையினாலே தேவனை பற்றியும் அவரது சகல பரிசுத்தமான காரியங்களை குறித்ததான அந்த அறிவற்ற நிலையில, அதை புரிதலற்ற நிலையில அவர் பூமிக்கடுத்த ஞானத்துல மற்றும் தனது சொந்த மகிழ்ச்சி, சொந்த சுயநலமான காரியங்களின் அடிப்படையில அவர் தேவனுடைய மகிமை பிரஸ்தாபங்கள் நிறைந்த அந்த பரிசுத்த பனிமூட்டுகளை அவர் கவனக்குறைவாகவும் மிகவும் ஆணவமாகவும் தவறான உபயோகமாகவும் தேவனுடைய தெய்வீக காரியங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நோக்கமாகவும் அவமதித்த நோக்கமாகவும் அவர் செய்ய தொடங்கினார். ஆகவே தானியேல் இது பிற்பாடு அவர் இந்த விசேஷித்த எச்சரிப்பை அந்த ராஜாவுக்கு கொடுத்தார். பிதாவாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தவில்லை, தம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவரை உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமான தேவனை நீர் மகிமைப்படுத்தவில்லை. காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை நீர் புகழ்ந்தீர் என்று பெல்சாத்சாரை கண்டித்தார் தேவனுடைய தாசனாகிய தானியேல். இதே அதிகாரத்தின் பிற்பகுதியில அந்த பாகம் வரும்போது நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்படியாக இந்த விருந்துல இவர்கள் செய்திட்ட காரியத்தை தேவன் தானியேலின் மூலம் படம் பிடித்து காண்பிக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த பெரிய விருந்து மாபெரும் சாம்ராஜ்யத்தின் களிப்பாட்டத்திற்கு சான்றாக வெற்றியே பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தேசம், ஒருபோதும் தோல்வியை சந்தித்திராத தேசம், பாதுகாப்பு அரண்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தேசம், ராஜ்ய பெருமை, ஆடம்பர பிரியம், பெருமையை அறியவே பெருமிதத்தை மூழ்கவே இந்த விருந்து. ஆகவே இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக அந்த விருந்து காணப்படும் பொழுது தேவனை குறித்தும் அவரது மகத்துவங்களை குறித்தும் அவரது பிரமிக்கத்தக்க ஆற்றலையும் வல்லமையையும் மகத்துவங்களை குறித்தும் அவர்கள் முழுமையாக கவனத்தை கைவிட்டனர். மிகவும் ஆணவ மனநிலைமையில அவர்கள் மெய் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல் புனிதத்தன்மை மிக்க பாத்திரங்களை அவர்கள் பயன்படுத்தி தீட்டுப்படுத்தினர். பிதாவாகி தேவனுக்கு விரோதமாக தங்களையே உயர்த்தக்கூடிய ஒரு அவமதிப்பு செயலை அவர்கள் பிளேஸ்பமி, தேவனை தூஷிக்கக்கூடிய செயல்களை அவர்கள் செய்ய முன்வந்தார் ராஜாவாகிய இந்த பெல்சாத்சார். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே விசேஷமாக இப்படிப்பட்ட தீட்டுப்படுத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியை முன்னிறு நடத்தின இந்த பெல்சாத்சார் அவரது இயல்பான மனநிலைமை மிகவும் ஆணவமிக்க மனநிலைமையாகவே காணப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் தனது முன்னோர்களாகிய பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் மற்றும் அந்த பாபிலோன் மாபெரும் நகரம், அதனுடைய பிரம்மாண்ட படைப்பிரிவு, கோட்டை கொத்தளங்கள் மற்றும் புகழ்பெற்ற அந்த வர்த்தக மையம், இவைகளின் மீதெல்லாம் மிகப்பெரிய பெருமித உணர்வையும் அவர் கொண்டிருந்தார். ஆகவேதான் அவர் செய்வது ஒருபோதும் தோல்வியடைய போவதில்லை. தூர தேசத்திலே தூர பகுதியில நின்று பாபிலோனுக்கு அப்புறத்திலே நின்று எதிரிகள் எவ்வளவு தூரம் அவர்கள் செயல்பட்டாலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது என்ற இருமாப்பை கொண்டிருந்தார் தனது உள்ளத்திலே இந்த பெல்சாத்சார்.
ஆகவேதான் இந்த விருந்து பிரமிக்கு தக்க அளவிலே தகவல்கள் கொடுக்கப்பட்டது. அன்பர்களே, அனைத்து ராஜகுல மக்களும் அதிகார உயர்மட்ட மக்களும் கூடி வர வைத்து இந்த விருந்தானது தொடர்ந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய தயவிலே வசன பகுதியை வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து தான் இந்த விருந்து தொடங்கப்பட்டது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகளினுடைய பொருளான சத்தியத்தின் மற்றொரு பாகத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இவைகளினுடைய பொருளான சத்தியம் நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாம் கட்ட தீர்க்க தரிசன தொலைதூர நிறைவேறுதல் என்பது இங்கே ராஜாவாகிய பெல்சாத்சார் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்பதை குறித்து பிரதர் பிராங்க் ஷெலு மற்றும் தேவனுடைய பிள்ளைகள் ஆராயும் பொழுது, இங்கே பெருமிதம் மற்றும் தங்கள் கட்டுமானங்களின் மீதும் தங்களது செல்வ செழிப்பின் மீதும் மிகப்பெரிய அளவு மனமேட்டிமை மற்றும் தேவனை பற்றிய உண்மையான எண்ணமற்ற நிலைமை மற்றும் தேவனுடைய பரிசுத்த பணிமூட்டுகளை தவறாக கையாளுதல், தீட்டுப்படுத்துதல், ஆணவ போக்கு, தேவனுடைய காரியங்களை உதாசீனப்படுத்துதல், அவமதித்தல், இவைகளை முன்னோர்கள் மூலம் தெரிந்திருந்தும் அதை அசட்டை செய்து அல்லது பின்பற்ற தவறி இருதயத்தின் துணிகரத்தை செயல்படுத்துதல் ஆகிய இப்பேற்பட்ட இந்த தவறுகளின் அல்லது பாவங்களின் உச்சகட்ட வரையறைக்கு மிகவும் பொருத்தமானது யார் என்றால் அந்தி கிறிஸ்து அமைப்பு, பேப்பசி என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்ப பெல்சாத்சார் இங்கே மற்றொரு கோணத்தில் யாரை அடையாளப்படுத்துகிறார்? அந்தி கிறிஸ்து அமைப்பினரை. அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பின் தலைமைத்துவத்தில் ஆரம்ப காலம் முதல் தற்போது வரைக்கும் கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை இந்த பெல்சாத்சார் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே பொருளான சத்தியத்துல இங்கே பொருத்தி பார்க்கும் பொழுது தேவனுக்கும் அவரது குமாரனுக்கும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சத்தியங்களுக்கும் இவர்கள் எப்போதும் ஆணவ போக்கு, தேவனுடைய காரியங்களை உதாசீனப்படுத்துதல், சுயநலத்திற்காக தேவனுடைய காரியங்களை பயன்படுத்துதல், தேவ பக்தியின் வேசதி தரித்து பலனை மறுதளித்தல், கள்ள உபதேசங்களை உள்ளே நுழைத்தல், புனிதத்தன்மை மிக்க தெய்வீக சத்தியங்களை மாற்றி போட்டு கலையான சத்தியங்களை உள்ளே நுழைத்தல், மெய் தேவனுக்குரிய மகிமையை தாங்கள் எடுத்துக்கொண்டு விகாரியஸ் பெலிதை என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் இயேசுவை போல தாங்களே செயல்பட்டும் கர்த்தர் இயேசுவுக்கு வாரிசுகள் என்றும் அப்போஸ்டசி மிகப்பெரிய அளவில் எதிராக செயல்பட்டு அவர்கள் பிரமிக்கத்தக்க அமைப்பை ஏற்படுத்தி அதன் பேரிலே களி கூர்ந்து மிகப்பெரிய விருந்துகளிலும் கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் பல்வேறு பண்டிகைகளிலும் புறஜாதிகளோடு கலப்பிடமாகி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கூடிய அத்தனை சடங்காச்சாரங்களிலும் மூழ்கி கொண்டு அவர்களை தோற்கடிக்க வெற்றி கொள்ள யாராலும் முடியாது, எவராலும் முடியாது, எந்த காலத்திலும் முடியாது என்ற இருதயத்தினுடைய அகங்காரத்துல அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேடான நிலைமையில அவர்கள் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக செயல்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிதாவாகி தேவன் பயன்படுத்திட்ட மாபெரும் அடையாள பாஷை நிறைந்த சத்தியங்களில மிஸ்டிக் பாபிலோன் என்று இந்த ரகசியமான பாபிலோன், இது ஒரு ரகசியம். இதற்கு பெயரை தேவன் பாபிலோன் என்றே வைத்தார். பெயர் பொருத்தங்களை அமைப்பதில் பிதாவாகி தேவனுக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே வெளிப்படுத்தின சத்தியத்தின் சத்தியமானது அவரது தூதனால் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் வகுப்பாராக இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய திருச்சபையின் மெய்த்திருச்சபை வகுப்பார் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் வாழ்ந்து காண்பிக்கவும் வேண்டிய சத்தியமாக காணப்படுகிறதுனாலே இவைகளை நாம் அங்கே விசேஷித்த வகையிலே பரிசுத்த ஆவி வெளிப்படுத்துகிற சத்தியங்களின் மூலமாக நாம் பொருத்தி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அடையாளப்படுத்தப்படுகிற இந்த பெல்சாத்சார் பாபிலோனிய அரசனாகவே காணப்பட்டார். மிக முக்கியமாக ரகசிய பாபிலோனாக தற்காலத்திலே ஆதி காலம் தொடங்கி இப்போது வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட காலங்களிலே பெருமையின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, தவறு, பாவங்களுடன் கலிகூர்ந்து மகிழுதல், புத்தி மயக்கம் ஏற்படுத்துதல், குடிவெறி ஏற்படுத்துதல், சகல நாடுகள் அதன் தலைமைத்துவங்களை அரசாட்சி, அரசியல், மத பின்புலங்களிலே உள்ளே நுழைதல் மற்றும் தேவ பக்தி அசட்டை செய்தல் ஆகிய இத்தனை பாவங்களுக்கும் இவர்கள் உரிமையாளர்களாகவே காணப்படுகின்றனர். அன்பானவர்களே, ஆகவே அவர்களோடு வர்த்தக உறவை ஏற்படுத்துவதில்லை, அவர்களோடு அரசியல் உறவை ஏற்படுத்துவதில்லை, அவர்களோடு மத சடங்காச்சார உறவுகளை ஏற்படுத்துவதில்லை, அவர்களோடு சமூக பண்பாட்டு கலாச்சார பரிவர்த்தனைகளை ஏற்படுத்துவதில்லை. இவர்கள் முன்னணியிலே அன்றிலிருந்து இன்று வரை இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு செயல்படுவதை நாம் திருச்சபையின் வரலாற்றின் மூலம் அடிப்படை வேதப்பாட சத்தியங்களிலே கற்றிருப்போம், பெற்றிருப்போம், நினைவு கூறுவோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல ரகசிய பாபிலோனாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாபிலோனை குறித்து தேவன் விவரிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வசன பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும்.
வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 18:2 மற்றும் 3. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அஸ்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நம் சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இயேசு கிறிஸ்து விசேஷமாக பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்தலின் பேரிலே 2ஆம் வருகையிலே பிரசன்னமாகி அவர் இந்த பாபிலோன் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்திற்கு பாபிலோன் பெயரிலே காணப்படுகிற குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்பிற்கு அவர் நீதியான தீர்ப்பை அவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே முன்னெச்சரிப்பாக தீர்க்க தரிசன பாஷையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான சத்திய வசனம் அடையாள பாஷையிலே பாபிலோன் விழுந்தது விழுந்தது. ஆமன்பானவர்களே, இங்கே நேரடியான பாபிலோன் பெல்சாத்சாரின் காலத்துல தேவன் விழ வைத்தார். அதே போல இங்கே மெய்த்திருச்சபையின் லவோதிக்கியா சபையின் காலத்துல பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் 2ஆம் வருகையில வந்திருக்கக்கூடிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாபிலோனுக்கே உரிய நியாய தீர்ப்பை, ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுக்கே உரிய நியாயமான தீர்ப்பை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது வரைக்கும் அவர்கள் இப்பேய்களுடைய குடியிருப்பாக, சகல அசுத்தாவிகளுடைய காவல் வீடாக, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல விதமான பறவைகளின் கூடுமாக நிச்சயம் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் ஊற்றி குடிக்கும்படியாக தேவனுடைய பரிசுத்த பாண்டங்களை தீட்டுப்படுத்துவார்கள். அதாவது தேவனுடைய உண்மையான உபதேசங்களை, வெள்ளிக்கொப்பான சுத்த வாக்கு திட்டங்களையும் பிரமிக்கத்தக்க தெய்வீக திட்டங்களையும் அவர்கள் அவமாக்கி மாற்றி போட்டு வேத புரட்டர்களாயிருந்து இங்கே தீட்டுப்படுத்தி அவர்கள் இந்த சத்தியத்தை கலைகளால் நிறைத்து உண்மை சத்தியத்தை இருக்க வேண்டிய இடத்துல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபடியை அறிய வேண்டிய இடத்துல அவர்கள் மாற்று உபதேசத்தை வைத்து மாஸ் என்கிற பெயரில அன்றாட பலியை நீக்கி பாலாக்க மறுவறுப்பை ஸ்தாபித்து அவர்கள் தொடர்ந்து செல்வ செருக்கை ஏற்படுத்தி கொண்டு ஐஸ்வர்யங்களானார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே நிரந்தரம் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் புறம்பாக்கினார்கள். அநேகரை இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கினார்கள். இப்படியாக இந்த ரகசிய பாபிலோன் பெருமையின் ஆவியோடு, ஆணவத்தின் ஆவியோடு, தவறு மற்றும் பாவம் மற்றும் மாய்மாலம் மற்றும் குடிவெறியோடு தேவ பக்தியை தொடர்ந்து அசட்டை செய்து கொண்டே வந்தது. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் அதற்கு மட்டிட்டார். முடிவை ஏற்படுத்தும் விதத்துல நியாயமான தீர்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தனது தாசனாகி யோவான் மூலமாக யோவான் வகுப்பாருக்கு முன்பதாகவே அறிவித்தார். பரிசுத்த பவுல் அவர் ஆதிகால சபையில எபேசு கால சபைக்கு முன்னெச்சரிப்பான ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவனிடத்திலே பெற்று தந்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது பிதாவாகி தேவன் வெறுக்கின்ற காரியமாக அது குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய சபைக்குள்ளாக எப்படிப்பட்ட நிலைமை எச்சரிப்பாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை அந்த திவ்ய சத்தியத்திலே வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:18. துன்மார்க்கற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பிதாவாகி தேவன் கொடுத்திட்ட மாபெரும் உன்னத சத்தியம், பரிசுத்த சத்தியம், அது ஆவியினால் நிறைந்து பிதாவையும் அவரது குமாரனையும் அவரது தெய்வீக திட்டத்தையும் அறிந்து அந்த விசேஷித்த வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு ஆசீர்வாத அழைப்பிற்குள்ளாக பாடுகள் நிறைந்த பலியின் ஜீவியுமாக கர்த்தர் இயேசுவோடு ஐக்கியப்படும் உண்மை உபதேசம். இதுவே தெளிதேனிலும் மதுரமான உபதேசம். ஆமன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆதி சபையிலே, எபேசு சபையிலே காணப்பட்டது. ஆகவேதான் ஆதிகால சபையை பற்றி பிதாவாகி தேவன் குறிப்பிடும் போது இந்த ஆதிகால சபை தீட்டுப்படுத்தப்படாத நிலைமையிலே பரிசுத்தமான சபையாக இருந்தது. ஆம், எபேசு முதன்மையான என்ற அர்த்தத்திலே, ஞான அர்த்தத்திலே குறிப்பிடப்படக்கூடிய சபை. தேவனுடைய பரிசுத்தமான பாண்டங்கள் ஒருபோதும் தீட்டுப்படுத்த தேவன் அனுமதிக்கவில்லை எபேசு கால சபையில.
ஆம் அன்பானவர்களே, ஆகவேதான் முதலில அங்கே எபேசு கால சபைக்கும் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஒரு பெயரை கொடுத்திருந்தார். பாபிலோன் என்று பெயர் ஆரம்பத்திலே அங்கே கொடுக்கப்பட்டது சபைக்கு. ஆனால் அந்த பாபிலோன் பிதாவாகிய தேவன் கையில் இருந்த பொற்பாத்திரமாக அறியப்பட்டது. ஆரம்பகால சபை பிதாவாகிய தேவனுடைய கையில் இருந்த பொற்பாத்திரம். ஆமன்மானவர்களே, அந்த விசேஷித்த மாபெரும் உபதேசமானது தீட்டுப்படுத்தப்படவில்லை. எரேமியா 51:7 அதை நாம் வாசித்தறியலாம். முதலிலே பிதாவாகி தேவன் ஆதிகால சபைக்கு தயவை கொடுத்திருந்தார், இரக்கத்தை கொடுத்திருந்தார், தேவனுடைய வாக்கியங்களை கொடுத்திருந்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார், வழிகாட்டுதலை கொடுத்திருந்தார். விசேஷித்த வகையில பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலை கொடுத்து ஆவினால் நிறைந்து அவர்கள் விசேஷித்த வகையில தேவ சித்தத்தை நிறைவேற்றும் ஊழியத்தை கொடுத்திருந்தார். இப்படியாக அது ஆரம்பத்திலே தீட்டுப்படுத்தப்படவில்லை. ஆரம்பத்திலே உண்மையாகவே செயல்பட்டனர். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இதே போலதான் நேரடியான காரியங்களில், நேரடியான வரலாற்றிலே, ஆரம்பகால பாபிலோனிய வரலாற்றிலே படிப்பினை பாடம் பெற்ற நேபுகாத்நேச்சர் தன்னை தாழ்த்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார். ஆனால் காலம் சென்றது. அவரது மகனாகி ஏவில் மொராதாக் வந்தார், பிற்பாடு நெர்கிலேசர் வந்தார், நெபோனடிஸ் வந்தார், பிற்பாடோ பெல்சாத்சார். ஆக இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில காலங்கள் செல்ல செல்ல, அதே போல எபேசு காலம் சென்ற பிற்பாடு, எபேசு கால சபை சென்ற பிற்பாடு, சிம்ருனா காலம் கசப்பின் அனுபவங்களூடாக பயணித்த சபை பிற்பாடு தொடர்ந்து பெர்கமு சபையின் காலத்துல அங்கே விசேஷ வகையிலே கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுத்தது. கடுகு விதை பற்றிய ஊமையில, கடுகு செடி அது செடியாகவே வளர வேண்டும், ஆனால் அதுவோ மரமாயிற்று. கர்த்தர் இயேசு முன்னதாக எச்சரித்தார், அது வளரக்கூடாத வளர்ச்சி. ஆமன்பானவர்களே, அது ஒட்டுமொத்த சபையை கள்ள உபதேசங்களை பால்படுத்தினது. பேய்களுடைய குடியிருப்பானது, அசுத்தாவிகளுடைய காவல் வீடானது, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளின் கூடுமாயிற்று என்பதை நிறைவேற்றும் வண்ணமாக பிற்பாடு சபை மருள விழுந்தது. தேவனுடைய சத்தியத்தை அசட்டை செய்தனர், உக்கிரகமான மதுவை கள்ள உபதேசங்களை ஊற்றி குடித்தனர், சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தனர். ஆகவே இப்படிப்பட்ட சூழல் பொருளான சத்தியத்துல இங்கே நிறைவேறினது. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் மத்தியில தான் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் தலையிட்டார், அவர் குறுக்கிட்டார். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய முடிவு காலம் வந்துவிட்டது. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் இங்கே இப்படிப்பட்ட தீய நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பாபிலோனிய உணவு விருந்துல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம் ஸ்லைட்ல இப்ப எல்லாரும் பார்க்கலாம். பாபிலோனிய உணவு விருந்து பொருளான சத்தியத்திலே எவைகளை குறிப்பிடுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது மிக முக்கியமாக அவைகள் உக்கிரகமான மதுவை அடையாளப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த பெல்சாத்சார் ராஜாவும் உடன் இருக்கக்கூடிய அந்த விருந்தின் ஐக்கியத்தாரும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்து கொண்டிருக்காங்க. திராட்சரசம் குறித்து வெறித்து இவைகளை தொடர்ந்து தீட்டானவைகளை புகழ்ந்து அவர்கள் சேவிக்கக்கூடிய நிலைமையை அங்கே காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு பின்மாறுதல், எப்பேற்பட்ட ஒரு வீழ்ச்சி, இவைகளை நாம் உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வசனங்களை தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 5:4 முதல் 6 முடிய. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் வசனங்களை வாசிக்க கேட்டோம். இப்படி இந்த பொல்லாத விருந்துல பூமிக்குரிய சகலவிதமான மோசமான பழக்க வழக்கங்களோடு இந்த பெல்சாத்சார் இங்கே இந்த விருந்தில அவர் உச்சகட்ட மகிழ்ச்சியிலே தீட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த நிலைமையில, இங்கே தேவனுடைய ஆலயத்தின் பரிசுத்த பணிமூட்டு பாத்திரங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த நிலைமையில பிதாவாகிய தேவனுடைய உன்னத தீர்ப்பு அங்கே விசேஷமாக வெளிப்பட்டது. அவர்கள் வைத்திருந்த அந்த விசேஷித்த விருந்தறையில விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில எழுதின அந்த மனித கையுறுப்பை இங்கே ராஜா
காணும்படியாக தேவன் அனுமதித்தார். ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த கையிருப்பு எழுதும் பொழுது, நாம் இப்ப ஸ்லைட்ல எல்லாரும் பார்க்கலாம், அந்த கையிருப்பு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ராஜா காணும் வண்ணமாக பார்க்கும் பொழுது அவரது முகம் வேறுபட்டது. நாம பார்க்கிறோம், பிரமிக்கத்தக்க திகைப்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு. அவர் நினைவுகள் உடனடியாக அவரை கலங்க பண்ணியாச்சு. எல்லாம் அவரை விட்டு போன அந்த நிலைமை போல மனநிலை சோர்ந்து விட்டது. தி லெட்டர்ஸ் ஆஃப் ஃபயர், நெருப்பின் எழுத்துக்களாக காணப்பட்டது. மெனே மெனே தெக்கேலு பார்சின். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த விசேஷித்த ஆபத்து போன்ற ஒரு பிரமிக்கத்தக்க அபாயம் அங்கே காணப்பட்ட போது அவரை அறியாமல் அந்த மனித உடல் முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட காட்சியை இங்கே அற்புதமாக தானியேல் மூலம் தேவன் விவரிக்கிறார். ஆகவே இது மனித ஆத்மாவினுடைய உச்சகட்ட பயத்தின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, மிக அருமையாக ஆபத்தின் உச்சகட்ட நேரத்தில் ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அனட்டானமி, மனித உடல் செயல்பாடு நடக்குமாம். ஆமன்பானர்களே, ஒரு முறை நேரடியான அனுபவம் வாங்கின உலகத்தார் கூட இதற்கு சாட்சி பகர்றாங்க. ஒரு ஃப்ளைட்ல அவங்க பறந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிற மாதிரி மோதுவது போல அவர்கள் உணர்ந்த உடனே அந்த முன்வரிசை சீட்டில் அமர்ந்திருந்தவர்கள் இந்த பெல்சாத்சார் செய்த அதே காரியம் அவங்களுக்கு நேரிட்டுச்சுன்னு பதிவிடுறாங்களாம். அதாவது அவர்களை அறியாமல் அவர்கள் முழங்கால் ஒன்றோடு மோதி இடுப்பின் கட்டுக்கள் தளர்ந்தது. அதாவது அவர்கள் முழுவதுமாகவே அங்கே தங்களது ஜீவன் இழந்த அந்த பய உணர்ச்சியினுடைய உச்சகட்டம் அவர்களுக்கு வந்து விட்டது. அவர்கள் இனி உயிர் மாத்திரம் தான் மிச்சம் இருக்கு, அவர்கள் இனி வாழ்வதற்கு முடியாது என்ற அளவில் பிரமிக்கத்தக்க அதிர்ச்சி, பிரம்மாண்ட அதிர்ச்சியின் உச்சம், பேசுவதற்கு ஒன்றுமில்லை, ஆட்டோமேட்டிக்கா முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ஆமன்பானவர்களே, சகல நாடி நரம்புகள் கட்டுவிட்டது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பயத்தினால் பீடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த பெல்சாத்சாருக்கு ஏற்பட்டது. அன்பானவர்களே, இந்த நெருப்பின் எழுத்துக்கள் மனித கையிருப்பு வந்து எழுதும் பொழுது இது பிதாவாகிய தேவனுடைய நியாய தீர்ப்பே அல்லாமல் வேறல்ல. பெல்சாத்சார் அவருக்கும் அவரது ராஜ்யத்திற்கும் பிதாவாகிய தேவன் கொடுத்திட்ட இறுதி தண்டனை, உறுதியான தண்டனை. ஆகவே இதனுடைய பொருளான சத்தியத்தின் அருகே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல பாபிலோன் அமைப்பு, அதாவது அந்திகிறிஸ்து அமைப்புக்கான தண்டனை தீர்ப்பை தேவன் விவரிக்கும் பொழுது இப்படியாக குறிப்பிட்டார். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 18:8 முதல் 10 முடிய. ஆகையால் அவளுக்கு வரும் வாதிகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச்சருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த பொருளான சத்தியத்துல அந்திகிறிஸ்து அமைப்புக்கான, அதாவது பாபிலோன் பெயர் கிறிஸ்துவ மண்டலத்திற்கான நியாயமான தீர்ப்பு வாதையாக, சாவும் துக்கமும் பஞ்சமுமாக ஒரே நாளிலே வரும், அதாவது ஒரே சமயத்திலே வரும் என்பதை தேவன் அறுதியிட்டு உறுதியாக இங்கே விளக்குகிறார். மாத்திரமல்ல, அக்னியினாலே சுட்டெரிக்கப்படும், மீதம் ஒன்றும் தப்புவிக்கிறதுக்கு ஏதுவில்லை, அனைத்தும் அளிக்கப்படும். ஆகவே பிதாவாகி தேவன் அந்த பாபிலோனிய அமைப்புக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதனாலே பிதாவாகி தேவனுடைய மேன்மையான மகத்துவங்களை அவர்கள் பெற இருக்கிறார்கள் என்பதை அங்கே சொல்லிவிட்டார். ஆகவே அன்பானவர்களே, இப்படி அந்திகிறிஸ்து அமைப்பிற்கான தண்டனை தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாபிலோன் நடுவில் இருக்கிற சீயோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் என்று தேவன் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் பாபிலோன் அமைப்புகளிலிருந்து வெளியே தேவன் கிருபையினாலே அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இனிமேலும் அங்கே உள்ளவர்களை அழைத்து வரக்கூடிய தேவ தயவை பயன்படுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே விசேஷ வகையில பாபிலோன் இப்படியாக மிக பிரமிக்கத்தக்க வீழ்ச்சியை பெற இருக்கிறது என்ற
தேவனுடைய நியாய தீர்ப்பின் எச்சரிப்பை இனி நேரடியான பாடத்துல ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு விளக்கப் போவது யார், கூறப்போவது யார்? அவர் நாட்டை சேர்ந்தவர்களா, கல்தேயர்களுடைய ஜோசியர்களா, அல்லது மந்திரவாதிகளா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் செய்யும் முயற்சி வீணே. ஆனால் யார் செய்ய போகிறார்? தேவனுடைய தாசனாகிய தானியேல். தேவனுடைய தாசனாகிய தானியேல். தேவனுடைய தாசனாகிய தானியேலோ பெல்சாத்சாரின் காலத்துல மிகவும் மூத்தவராக இருந்தார். மிகவும் முதிர் வயதோடு காணப்பட்டார். ஏறக்குறைய வரலாற்று ஆராய்ச்சியில அவருக்கு 90 வயதை கடந்திருக்கும் என்று சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுகிறார். அன்பன்பானவர்களே, தானியேலின் முதிர் வயது ரெஃபரன்ஸ் நம்பர் 3632 பேராகிராஃப் 3ல 3632 பக்கத்துல அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த தானியேலின் முதிர் வயதான தானியேல், இவர் யாருக்கு அடையாளம்? ஆம், இவர் இளம் வயதிலே ஏறக்குறைய 14 to 17 வயதிற்குள்ளான காலகட்டத்தில் யூத தேசத்துல ராஜகுலத்தாரிலே மேன்மக்களாக கருதப்பட்ட அனைத்து துறைகளிலும் விற்பனர்களாக காணப்படுகிற சகல திறன்களிலும் திறன் வாய்ந்த யூத இளைஞர்களாக காணப்பட்ட இவர்கள் தேவ தெய்வனாலே அனுமதிக்கப்பட்டு அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரால் அடையாளம் காணப்பட்டு ராஜ அரண்மனைக்குள்ளாக அழைத்து வரப்பட்டு விசேஷித்த பயிற்சி இவர்களுக்கு அளிக்கப்பட்டதே. அப்போது இளம் வயது தானியேல், த யூத் டேனியல், யங் டேனியல், பிதாவாகி தேவனுக்கு பயபக்தியோடு காணப்பட்ட அந்த தானியேல் தன் இளம் வயது முதற்கொண்டு பிதாவாகி தேவனை சேவித்தார். பிதாவாகி தேவனுக்கு ஊழியம் செய்தார். அங்கே ராஜாவினுடைய அரண்மனையிலே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரை முகமுகமாக பார்த்து ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருடைய அன்பிற்கு பாத்திரவானாகி பிதாவாகிய தேவன் மீதான அன்பிலே அவர் மிகச்சிறந்தவராக, தேவனுக்கு தாசனாக, தேவனுக்கு ஊழியராக அவர் எப்போதும் செயல்பட்டதை ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அறிந்திருந்தார். ஆனால் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரின் காலம் அவர் மரித்த பிற்பாடு தானியேல் தேவனை சேவித்து தேவனுடைய அனுமதியின் பேரிலே அனுமதிக்கப்பட்ட நிர்வாக பணிகளை செய்து கொண்டு வந்ததாக நாம் சரித்திரங்களிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில தானியேலினுடைய முதிர் வயது நேரத்துல அவர் அங்கே தேவனுடைய பணிகளை நிச்சயமாக அந்த ராஜாங்கத்தின் பணிகளோடு அவர் செய்து கொண்டிருந்த போது முதிர் வயது அவருக்கு ஒருபோதும் ஒரு தடையில்லை என்பதை தேவன் இங்கே இப்படிப்பட்ட ஒரு புது அனுபவத்தில தானியேலை இங்கே வரவழைப்பதற்கு ஒரு காரணம் ஏற்பட தேவன் அனுமதித்தார். அதுவே சுவரிலே எழுதப்பட்ட மனித கையிருப்பு. அந்த மனித கையிருப்பு எழுதினது என்ன, அதை பற்றி அறிந்து கொள்ள எத்தனைத்த பெல்சாத்சார் அதற்கே உரிய முயற்சியை ஏற்படுத்தும் போது அதிலே தோல்வியை காணும் பொழுது இப்பொழுது நிச்சயமாகவே இவைகளை நன்றாக ஏற்கனவே அறிந்திருந்த தேவ தயவை பெற்றிருந்த தேவ ஞானத்தால் நிறையப்பட்ட தானியேல் வரவழைக்கப்பட வேண்டும். ஆகவே தானியேல் இங்கே யாரை அடையாளப்படுத்துகிறார்? இந்த முதிர் வயது தானியேல், இளம் வயது தானியேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் காணப்படுகிற மெய்த்திருச்சபையை அடையாளப்படுத்தினார். அதே போல காலங்கள் செல்ல செல்ல ஆதிகால சபையாகிய எபேசு காலம் துவக்கி பிற்பாடு சிமிர்னா, பெர்கமு, சர்தை, தியாத்திரா என்று சபையினுடைய வரலாறு நீண்டு இறுதியாக இங்கே லவோதிக்கியா சபை, முதிர் வயது சபை, முடியும் நேர சபை, 7ஆம் கால சபை, இறுதி அறுவடை நேர சபை. ஆம், மெய்த்திருச்சபையின் பாத அங்க வகுப்பினர், ஹில் கிளாஸ் பாத அங்க வகுப்பினர், குதிங்கால் வகுப்பினர். ஆமன்பானவர்களே, இறுதி நேர முடிவடையும் சபையை இந்த முதிர் வயது தானியேல் விசேஷமாக மிக பொருத்தமுற தேவ தயவிலே அலங்கரிக்கிறார், அடையாளப்படுத்துகிறார். ஆகவே இந்த தேவனுடைய தாசனாகி தானியேலை போல, தேவனுடைய உத்தம ஊழியராகி தானியேலை போல பாத அங்க வகுப்பினர் நாம் உற்சாகம் கொள்ள வேண்டும். பிதாவாகி தேவனால் ஊக்கப்படுத்தப்படுகிறோம், உற்சாகப்படுத்தப்படுகிறோம். நாம் நமக்குரிய நிலைமைகள் தடையாக இருக்க அனுமதிக்க கூடாது. நம்முடைய சோர்வோ அல்லது நம்முடைய பலவீனமோ அல்லது நம்முடைய வயதோ அல்லது நம்முடைய பூமிக்குரிய எந்த ஒரு நிலைமையோ நம்மை தேவனுடைய ஊழியத்திற்கு செயல்பாட்டாளர்களாக ஊழியர்களாக ஊழியம் செய்வதற்கு தடையை ஏற்படுத்தும் விதத்திலே இருந்தால் அதையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு தடைகளை கடந்து முதிர் வயது தானியேலை போல நாம் செயல்பட முன்வர வேண்டும். இந்த லவோதிக்கியா கால சபையின் பிள்ளைகள் என்பதிலே இங்கே முதிர் வயது தானியேலின் மூலமாக ஒரு படிப்பினை பாடத்தை பிதாவாகி தேவன் லவோதிக்கியா சபையினுடைய கடைசி நேர கடைசி கால அங்க வகுப்பினருக்கு வைத்திருக்கிறார் இந்த படிப்பினை பாடத்தை. ஆகவே இந்த பாபிலோன் மண்டலத்திற்கு, இந்த பெயர் கிறிஸ்துவ மண்டலத்திற்கு
பிதாவாகி தேவன் வைத்திருக்கக்கூடிய தெய்வீக திட்டம், தெய்வீக தீர்மானங்கள், தெய்வீக தீர்ப்புகள் நியாயமான முறையில எவ்விதம், எவ்வண்ணம், எப்படிப்பட்ட சூழலிலே, எப்படிப்பட்ட முறையிலே நிறைவேறப் போகிறது என்பதை விளக்கக்கூடிய தேவனுடைய ஊழிய வகுப்பாராக, மெய்த்திருச்சபையின் பாதங்க வகுப்பினராக தானியேல், முதிர் வயது தானியேலினுடைய ரோல் பிளேவை, அந்த பங்களிப்பை, அந்த ஊழிய வாய்ப்பை பெறக்கூடியவர்களே லவோதிக்கேயா சபையினுடைய பாத அங்க வகுப்பினர் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் விசேஷித்த வகையிலே அதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கென்றே செயலாற்ற, பணியாற்ற, ஊழியம் செய்திட, தேவ சித்தத்தில் நமக்குரிய பங்கை நிறைவேற்றிட நாம் உடன்படிக்கை பலியின் ஜீவியத்தின் மூலம் எடுத்திருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் பிதாவாகி தேவன் அனுமதித்திருக்கின்ற இந்த உன்னத பணிகளை குறித்ததான கவனக்குறைவிலே இருந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இந்த முதிர் வயது தானியேலினுடைய செயல்பாடுகளை நேரடியாகவே ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு எப்படி கொடுக்க முடிந்தது என்பதை இந்த வசன ரீதியிலான ஆராய்ச்சியிலே நாம் தியானிக்கும் பொழுது, இப்போது பெல்சாத்சார் தானியேலை குறித்ததான நேரடியான அனுபவத்தை பெற்றதில்லை. காரணம், பெல்சாத்சார் மிகவும் இளையவர், தானியேலோ மிகவும் பெரியவர். வயதிலே, முதிர்ச்சியிலே, அனுபவத்திலே, தேவனை பற்றி அறிகிற அறிவிலே, ஞானத்திலே, சகலத்திலும் தானியேல் பெரியவர். ஆனால் ராஜாவாகிய பெல்சாத்சாரோ அதிகாரத்தில் மாத்திரம் உயர்ந்தவர். தானியேல் ஏற்கனவே அவரது தாத்தாவின் காலத்திலேயே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் அங்கீகரிக்கப்பட்டவர், உயர்த்தப்பட்டவர், மதிக்கப்பட்டவர், போற்றுதலுக்குரியவர். ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஒரு விசேஷித்த நிலைமை இந்த முதிர் வயது தானியேல் தனது வயது மூப்பின் காரணமாக நிச்சயமாக மற்றொரு அரண்மனையிலே இருந்திருக்க வேண்டும், அல்லது அந்த ராஜ்ய பாரத நிர்வாக பணிகளிலே அவருக்கு எந்த இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட நேரங்களிலே அவர் அங்கே செயலாற்றி இருக்க வேண்டும் என்பதனாலே நேரடியாகவே இந்த அனுபவங்கள் பெல்சாத்சாருக்கு இல்லாததினாலே அவர் உடனடியாக யாரை அழைத்தார் என்றால், இந்த சுவரிலே எழுதின அந்த எழுத்துக்கள், நெருப்பின் எழுத்துக்களை அறிவதற்கு உரத்த சத்தமிட்டு பயத்தின் மிகுதியினால் ராஜா அழைத்தவர்கள் யார் என்றால் அவரது சொந்த தேசத்தார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய நாம் வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 5:7 முதல் 9 முடிய. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நேரடியான இந்த அனுபவத்தின் ஊடாக பெல்சாத்சார் எடுத்த முயற்சி தோல்வியை தழுவினது. வாசிக்க கேட்ட வசனங்கள் விவரிக்கக்கூடிய பாகத்தை நாம் அறிகிறோம். இந்த பெல்சாத்சார் இப்படிப்பட்ட இந்த விசேஷித்த நிபுணர்களை எல்லாம் அழைத்த போதிலும், அத்தனை பேரும் முயற்சி செய்த போதிலும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. எழுத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்க கூடாது இருந்தது. அப்போது ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு மிகவும் கலக்கம் ஏற்பட்டது. மென்மேலும் முகம் வேறுபட்டது. அவருடைய பிரபுக்கள் திகைத்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்வது? அவர்கள் ஒன்றும் செய்ய வாய்ப்பில்லை. மிகப்பெரிய பின்னடைவு, தி கிரேட் செட்பேக், மிகப்பெரிய பின்னடைவு. எழுத்தை வாசித்து விளக்கம் கூற முடியவில்லையே என்ற மன வருத்தம், திகில், குழப்பம், இதனுடைய ஒட்டுமொத்த வடிவமாக அங்கே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. கல்தேயரின் ராஜா பெல்சாத்சார் குழப்பத்தின் உச்சத்திலே, மன கிளேசத்திலே, மன வருத்தத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? விருந்திலே அவர் கொண்டிருந்த சந்தோஷம் ஒரு நொடி பொழுதிலே பறந்து விட்டது. துக்கம், துயரம், கவலை, அச்சம், அதிர்ச்சி, மிகப்பெரிய குழப்பம் இருதயத்தில் குடிகொண்டது. ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் தலையிட்டால் அந்த நிலைமை என்னவாக மாறும் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. இந்த நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் அந்த விருந்தின் சந்தோஷம் மறைந்து போனது, ஒரே நொடி பொழுதுல. ஆகவே நாம் இங்கே கவனிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கலக்கம், இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவான ஒரு நிலைமை,
அன்பானவர்களே, இதற்கு ஒரு உதாரணம் நாம் பார்க்கும் பொழுது, இந்த ராஜாவாகிய பெல்சாத்சார் இங்கே தானியேலை அறிந்திருக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார் என்றால் என்ன காரணமாக இருக்கக்கூடும்? தானியேல் பொதுவாகவே முதிர் வயதானதினாலே அவருக்குரிய நிர்வாக பாரத்திலே அவருக்குரிய பணியிடம் மற்றும் ஒரு அரண்மனையிலே நியமிக்கப்பட்டிருக்கலாம். பிற்பாடு அவரை குறித்ததான சில செய்திகள் ராஜாவை வந்தடையாதபடிக்கு பாபிலோனின் பிரதானிகள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே தானியேலின் மீது பொறாமையிலே இருந்தவர்கள் அநேகம். எப்படி ஆரம்ப காலத்துல யோசேப்பை அறியாத புதிய ராஜா எகிப்திலே தோன்றினாரோ, அதே போல தானியேலை அறிந்திராத புதிய ராஜாவாக இந்த பெல்சாத்சார் பாபிலோனிலே இருந்து தனது பணியிலே ஈடுபட்டு இறுதிய மேட்டுமையிலே சென்ற பொழுது இந்த நெருப்பின் எழுத்துக்கள் மனித கையிருப்பு வந்து எழுதி தேவனுடைய அனுமதியின் பேரில இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, முழு குழப்பத்திலே இருக்கும் பொழுதுதான் இங்கே பிதாவாகிய தேவன் அனுமதிக்கிறார் தானியேலை சந்திக்க ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். இந்த அனுமதியும் கூட யார் மூலம் வந்தது, யார் மூலம் பெற்ற அனுமதி என்றால் வசனங்களை வாசித்து நாம் அறியலாம். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல ராஜாவும் அவரது பிரபுக்களும் கலங்கி கொண்டிருந்த பொழுது, திகைத்துக் கொண்டிருந்த போது, விடை தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த பொழுது நடந்தது என்ன? தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 நம்ம வாசிக்க கேட்போம். தானியேல் 5:10. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்துசாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியது இல்லை. ஆமன்பானவர்களே, இங்க இப்படிப்பட்ட ஒரு குழப்பம், இந்த சூட்டிலே எழுதின நெருப்பின் எழுத்துக்களால் எழுதின மனித கையுறுப்பு அதனுடைய விளக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அதிர்ச்சி கலந்த மனநிலைமை காணப்படும் பொழுது இவைகளெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டு கொண்டிருந்த ராஜாத்தி அங்கே நாம் பார்க்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குறாங்க, இவர்கள் யார் என்றால் மூத்த ராணி, அதாவது ஒருவேளை இவரது பாட்டியாக இருக்கலாம். நிச்சயமாகவே அங்கே ராஜகுல மக்களில மூத்தவர்கள் அந்த ராணி அவங்க இருந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் தான் ஏற்கனவே நடந்த வரலாற்றை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய காலத்துல நேரடியாக நேபுகாத் நேச்சருக்கு இதே போல ஒரு தரிசனம் சொப்பனம் வந்த பொழுது, கலங்கின பொழுது தேவனுடைய அனுமதியின் பேரில தேவனுடைய தாசனாகிய தேவனுடைய ஊழியராகிய தானியேல் அழைத்து வரப்பட்டதையும், தானியேல் அவர்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி ஜெபித்து தேவ தயவிலே தேவனுடைய விசேஷித்த உத்தரவை பதிலுரையை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு வழங்கினார். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இவளை அங்கீகரித்தார். ஆகவே இந்த விசேஷ ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது என்பதை குறித்து அனுபவ ரீதியாக நன்றாக உணர்ந்திருந்த அறிந்திருந்த அனுபவம் பெற்ற அந்த மூத்த பாட்டி அந்த ராணி அவர்கள் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இங்கே சொன்னார் 10ஆம் வசனத்துல. ராஜாவை வாழ்த்தி விட்டு, உமது நினைவுகளுமே கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை என்று எவ்வளவு கான்பிடண்டா, எவ்வளவு உறுதியா சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு உறுதியா சொல்றாங்க பாருங்க. ஏனென்றால் இப்படி கலங்கவும் முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. காரணம், ஒருவர் இருக்கிறார் இவைகளை விளக்குவதற்கு. அவர் பெயரை இன்னும் அறிவிக்கல, நிச்சயம் அவரால் முடியும் என்பதை நன்றாக அறிந்திருந்த அந்த மூத்த ராணி, அந்த ராஜாத்தி, அவர் பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை, வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிடப்படவில்லை, வேதாகம விற்பனர்களுக்கும் தேவன் அனுமதிக்கவில்லை. ஆகவே இந்த மூத்த ராணி இந்த காரியத்தை செய்தார். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொன்னார். நிச்சயமாக அவர் பெயரை குறிப்பிடாமல் மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை இங்கே பேசின பொழுது அவர்கள் இன்னும் அதிகமா இப்போ இவ்வளவு தூரம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், திகைத்துக் கொண்டிருக்கிறோம், என்ன இதற்கு விடை என்று. ஆனா இந்த ராணி அம்மா, மூத்த இந்த தாய் இப்படி சொல்றாங்களே, நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது என்ற எண்ணம் நிச்சயமாக பெல்சாத்சாருக்கு வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ராணி அவர்கள் சொன்னார்கள். வசனம் 11 மற்றும் 12 வாசிக்க கேட்போம். தானியேல் 5:11-12. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேசார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்சாத்சார் எனும் பெயரிடப்பட்ட பெல்தேசாத்சார் என பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள்
சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த விசேஷித்த மூத்த தாய், அந்த மூத்த ராணி அவர்கள், அந்த ராஜாத்தி அம்மா அவர்கள் மிக அருமையான ஒரு சொல்யூஷனை, ஒரு தீர்வை சொல்றாங்க, தீர்வின் வரையறையை சொல்றாங்க. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷர் இருக்கிறார். அவர் யார்? தேவனுடைய ஆவி அவருக்கு இருக்கு, பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கு, தேவனுடைய ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய ஞானத்திற்கு ஒத்த ஞானம். அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் பிரமிக்கத்தக்க ஞானம் தானியேலுக்கு கிருபையாக தேவையான அளவு கொடுக்கப்பட்டதை நாம் முன்பதாகவே அறிகிறோம். தேவனுடைய ஆவியின் வழிநடத்தலோடு காணப்பட்ட, தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்ட, மிகவும் பிரியமான தானியேலுக்கு பிதாவாகி தேவன் எவ்வளவு செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட சாட்சியை மிக நீண்ட காலம் கழித்தும் கூட, ஏறக்குறைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மரித்து 25 ஆண்டு காலம் ஏறக்குறைய ஆகிவிட்ட காலங்கள் கழித்தும் கூட அந்த ஞாபகம் இந்த ராஜாத்தி, அதாவது மூத்த தாயாகிய ராணி அம்மா, பாட்டி, அவங்க பாட்டி நிலைமை காணப்படுறாங்க. பெல்சாத்சாருக்கு அவங்க நிச்சயமாக பாட்டியாக இருக்கக்கூடும் என்று வரலாற்றாசிரியர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். நிச்சயமாக மூத்தவங்களா இருக்கணும். ஏனென்றால் அந்த மூத்த அனுபவத்தை அவர்களால் தான் நேரடியாக கண்டதை குறிப்பிட முடியும், வேறு ஒருவராலும் முடியாது. ஆகவே அவர் சொன்னாதான் ராஜா நம்புவார். யார் சொன்னா ராஜா நம்புவாரோ அவர் சொல்லுகிறார், பாட்டி சொல்லும் போது பேரன் நம்புவார். அன்பானவர்களே, இப்படியாக இந்த நேரடியான அனுபவத்தை தானியேல் இடத்துல நாங்கள் கண்டிருக்கிறோம். உங்கள் தாத்தா நேபுகாத்நேச்சருக்கு அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்தவர். ஆகவே நேபுகாத்நேச்சர் அவரை சகல சாஸ்திரிகளுக்கும், ஜோசியருக்கும், கல்தேயருக்கும், குறிசொல்லுக்கும் அதிபதியாக உயர்த்தினார். இப்படிப்பட்ட சாட்சியை இந்த ராஜாத்தி ராணி மூத்த தாய் சொல்லும் பொழுது, தானியேலுக்குள்ளாக சொப்பனங்களை விளக்கக்கூடிய, வியார்த்தி பண்ணுகிற, பொதிபொருளை வெளிப்படுத்துகிற, கருகலானவைகளை தெளிவிக்கிற அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று இங்கே நாங்கள் கண்டோம், சாட்சியாக இருக்கிறோம். ஆகவே அந்த தானியேல் அழைக்கப்படட்டும், நிச்சயமாக அவர் அர்த்தத்தை வெளிப்படுத்துவார் என்று எவ்வளவு தூரம் விசுவாச வார்த்தைகளை அந்த தாய் சொல்லுகிறார்கள். யார் அந்த தாய்? அன்னோன் குயின். அவர்கள் பெயர் அறியப்படாதவர். ஆம், ஆனால் தானியேலை பற்றி அறிந்தவர். பெயர் அறியப்படாத அவரோ தானியேலை பற்றி நன்றாக அறிந்தவர். அப்படி போல பொருளான சத்தியத்திலே இந்த முடிவு கால பாத அங்க வகுப்பினரை குறித்து அறிந்திருக்கக்கூடிய, இந்த தானியேல் முதிர் வயது தானியேல் வகுப்பாராக இருக்கக்கூடிய குதிங்கால் வகுப்பினரை குறித்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு சிறு குழு, ஒரு சிறு கூட்டம் அல்லது நபர்கள் நிச்சயம் தேவன் அனுமதிக்கிறார். இவர்கள் மூலம் இந்த குதிங்கால் வகுப்பினரை பற்றிய சாட்சி நிச்சயம் இறுதி நேர ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு தெரிவிக்கப்படும். மதம் மற்றும் அரசியலில அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே யாரெல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் அந்த தானியேல் வகுப்பார், யார் அந்த பாதங்க வகுப்பினர் என்பது வெளிப்படுத்தப்படும். அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான தெய்வீக திட்டத்தை நாம் தேவனிடத்திலே கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். தானியேலை பற்றி இந்த ராணி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அறிந்திருந்தவர்கள். தனது நீங்காத நினைவுகளிலே பதிவு செய்து அதை ஏற்ற சமயம் வரும்போது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமம் என்ற வேத வசனத்தை இந்த ராஜாத்தி நிறைவாக்கினார். அன்பானவர்களே, ஆகவே இந்த பெல்சாத்சார் ராஜாவுக்கு எப்படியோ இதற்கு ஒரு வகையில இந்த ராணியம்மா மூலம், மூத்த பாட்டி மூலம் யார் விடை சொல்லுவார் என்ற ரகசியம் நமக்கு தெரிவிக்கப்பட்டாச்சு. உடனடியாக தானியேலுக்கு சம்மன் அளிக்கப்பட்டுச்சு. சம்மன் உடனடியாக அழைத்து வாருங்கள், உடனடியாக கூட்டி வாருங்கள் என்ற வகையிலே தானியேலுக்கு அங்கே அழைப்பு அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வசனங்களில நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தானியேல் ஒருவரால் தான் முடியும் என்று அந்த ராணி அவர்கள், மூத்த தாய் அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு அங்க சொல்லியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அதே போல இந்த சபை, திருச்சபை வரலாற்றில இறுதி நேர ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற குழப்பத்துல, இனி என்ன நடக்கப் போகிறது என்ற அதிர்ச்சியில, தெய்வீக திட்டத்தின் நியாயமான தீர்ப்புகள் பிரமிக்கத்தக்க அளவுல நடந்து கொள்ள தொடங்கி இருக்கும் பொழுது, அதற்கே உரிய அடையாளங்கள்,
அதற்கே உரிய விசேஷித்த செயல்பாடுகள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ச்சி, குழப்பம், சந்தேகம், இனி என்ன செய்வது என்ற திகைப்பு கையை பிசைந்து கொண்டு நிற்கும் பொழுது இதற்குரிய ஒரே விடை பிதாவாகி தேவனால் அனுமதிக்கப்பட்ட கர்த்தர் இயேசுவின் தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய கடைசி நேர தானியேல் வகுப்பார். தேவாவியை பெற்ற சொப்பனங்களையும் தெய்வீக திட்டங்களையும் விளக்குவதற்கு தேவனால் அனுமதிக்கப்பட்ட தீர்க்க தரிசன ஆவியை பெற்ற தானியேல் வகுப்பினரால் மட்டுமே முடியும். தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய நியாயமான தீர்ப்புகள் என்றும் உண்மையானவைகள். பிதாவாகி தேவனே, நீர் மகா பெரியவர். உமது மகத்தான தெய்வீக திட்டங்கள் விசேஷித்த வகையில நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. அவர்களின் அர்த்தம் சத்தியம் என்ற விதத்துல அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய விளக்கங்களை ஏற்ற நேர சத்தியமாக, மீட்டின் டியூ சீசனாக, தற்கால சத்தியமாக அந்த காலத்துல நிச்சயம் தெரிவிக்க இருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே நேரடியான இந்த ஆவிக்குரிய பாடத்துல பெல்ஷாத்சார் மிகப்பெரிய ஆச்சரிய திட்டத்திற்கே சென்றிருப்பார். அது மாத்திரமல்ல, தானியேலை காண்பதற்கு மிகப்பெரிய விருப்பத்தையும் அவர் கொண்டிருப்பார். ஆம் அன்பானவர்களே, ராஜா தனது பெயராகிய பெல்ஷாத்சார் என்ற பெயருக்கொத்த ஒரு ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பை உடைய பெல்தேஷாத்சார் என்ற பெயரிடப்பட்ட மற்றொருவர் இருக்கிறார் என்பதை முதல் முறையாக கேட்கும் பொழுது பிரமித்திருப்பார். நிச்சயம் இப்படிப்பட்ட பெயரிடப்பட்ட எனது தாத்தாவினால், எனது முன்னோரினால் பெயரிடப்பட்ட இந்த தானியேலை நான் உடனடியாக பார்க்க வேண்டுமே என்ற ஆர்வம் மேலோங்கி இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த மூத்த பாட்டி ராஜாத்தி அம்மா அவங்க சொல்லும்போது, தானியேலுக்கு தேவனுடைய ஆவி இருக்கிறது, சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிற, புதிய பொருளை வெளிப்படுத்துகிற, கருளானைகளை தெரிவிக்கிற அறிவு, புத்தி, விசேஷித்தாவி இவைகளில் நிரம்பி காணப்படுகிறவர் என்றும் போது தானியேலை பற்றிய ஒரு விசேஷித்த புரிதல் ராஜாவாகிய பெல்ஷாத்சாருக்கு உடனடியாக அங்கு ஏற்பட்டு விட்டது. உடனடியாக அவரால் சம்மன் அனுப்பப்பட்டு அழைத்து வரப்பட்ட இந்த தானியேலை கண்டு ராஜா கூறினது என்ன? வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். தானியேல் 5:13 முதல் 16 முடிய. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய பெல்ஷாத்சார் இங்கே முதிர் வயது தானியேலை முதன்முறையாக பார்க்கும் பொழுது அவரை கண்ட பிரமிப்பிலே, அவரை கண்ட ஒரு முக தரிசனத்திலே தானியேல் மீது தனது மூத்த பாட்டி கொண்டிருந்த அந்த விசேஷ நம்பிக்கை நிஜமாயிற்று என்பதை உணர்ந்திருப்பார். ஆகவே தானியேல் தான் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவரிடத்துல வினவி கேட்டு உடனடியாக தானியேலை அவர் அக்செப்ட் பண்ணக்கூடிய விதமா, உங்களிடத்துல இப்படிப்பட்ட சிறப்புகள் உண்டென்று நான் அறிகிறேன், ஆகவே எனக்கு இப்படிப்பட்ட உதவியை நீங்கள் செய்யுங்கள், இதற்கே உரிய விசேஷித்த பலனை பரிசாக நான் அளிக்கிறேன் என்று வசனம் 16 வாசிக்க கேட்ட வசனத்தின் மிக முக்கியமான உயர்ந்த பட்ச விசேஷ வெகுமதிகளை அங்கே பேசுகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் தொடங்குது. ராஜா பேசி கொண்டிருக்கிறார். தானியேல் முதன்முறையாக ராஜாவை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். தானியேல் இந்த ராஜாவை பார்த்து ராஜா கூறக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு வந்த தேவனுடைய தாசனாகிய தானியேல் தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்காக, தேவன் அருளும் விசேஷித்த வழிநடத்தலுக்காக நிச்சயம் அப்போது ஜெபித்திருப்பார் என்பதை நாம் இங்கு ஆராய வேண்டும். ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு தானியேல் மிகவும் பிரியமானவர். பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை உனக்கு வெளிப்பட்டது என்று
தேவனுடைய தூதனால் பிரத்யேகமாக அறிவிப்பை பெற்றவர் இந்த தானியேல். ஆகவே நிச்சயமாக தேவனை தானியேல் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஆமன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த விசேஷித்த தானியேல் வகுப்பார் நாமும் கூட வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்திலும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையையும் மாட்சிமையையும் கொடுப்பதோடு, தேவனை மகிமைப்படுத்துவதோடு, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் கூட ஜெபத்திலே தேவனை முறையாக தொடர்பு கொண்டு முறையான ஜெபத்திலே பிதாவாகி தேவனை எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் தொடர்பு கொள்வதற்கு இந்த படிப்பினை பாடம் நம்மை ஊக்குவிக்கிறது. ஆகவே தானியேலை கேட்ட பிற்பாடு எப்படிப்பட்ட தெய்வீக வழிநடத்தலை பெற்றிருப்பார் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் தியானிக்க இருக்கிறோம். பொறுமையோடு சத்தியங்களை கேட்ட நம் அனைவரும் தேவன் தாமே இந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வழிநடத்துவாராக. ஆமென்.